புதுச்சேரி ரோட்டியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் நாளிகத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் நாளிகத்தில் 5ஆம் நாள் வான வேடிக்கையுடன் நாகமுத்து மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி ரோட்டியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் நாளிகத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி ரோட்டியர்பேட் AFD மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட பெருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து விசேஷ பூஜையுடன் 108 பால்குடங்கள் புறப்பட்டு கடலூர் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு பொன்னியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்கள் ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்காக தற்போது AFD மைதானத்தில் பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்கள் பெரும் பாதிப்பும் அடைந்து வருகிறார்கள். இதனை போக்கும் விதமாக தற்போது கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் விரைவாக பணிகளை முடித்து ஓரிரு மாதங்களுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ர கவுடா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், மின்துறை செயற்பொறியாளர் திரு கனியமுது மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும், மின்துறை அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில்
தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சிவஞானம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதி கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் வான வேடிக்கையுடன் நாகமுத்து மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆலயங்களில் 41ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர்பவனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய நாகமுத்து அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழா வியாழக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டின் பேரில் விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை, நாகமுத்து மாரியம்மன், இடிதாங்கி அங்காளம்மன், முத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 5ஆம் நாள் உபயதாரர்களான விழாக்குழு தலைவர் கதிரவன், வைத்தி என்கின்ற ராஜேந்திரன், பெரியசாமி, ரத்தின பாரதி, முருகன், பாபு, மோகநாதன், பாலகிருஷ்ணன், புஷ்பராஜ் ஆகிய ஏராளமானோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் நயினார் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. ஊர்வலத்தின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் பேசியதாவது: யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலத்திற்கு கடந்த காலங்களில் புதுச்சேரி அரசால் அனுப்பி வைக்கப்படும் வரைவு பட்ஜெட்டுக்கு ஓராண்டு தினங்களிலேயே மத்திய அரசால் அனுமதி வழங்கப்படும். கடந்த முறை மத்தியில் பாஜக அரசும் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசும் ஆட்சியில் இருந்தபோது பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் நாள் வரை பட்ஜெட்டுக்கு அனுமதி வழங்காமல் மத்திய அரசு நம்மீது ஆதங்கம் செலுத்தியது. கடந்த மாதம் 18ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலைமையில் கூட்டப்பட்ட திட்டக்குழு கூட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு மத்திய அரசு நம்முடைய மாநிலத்திற்காக 3269 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. நம்முடைய சொந்த நிதி வருவாய் மற்றும் வெளிசந்தை கடன் ஆகியவற்றை முடிவு செய்து இவ்வாண்டிற்கான பட்ஜெட் 12,700 கோடி என திட்டக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பட்ஜெட்டிற்கான அனுமதியை 25 நாட்கள் ஆகியும் இதுவரை மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. பட்ஜெட் அனுமதிக்காத மத்திய அரசிடம் கையேந்தும் நிலை புதுச்சேரி மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இது புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசு அவமதிக்கும் செயலாகும். பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு இதுவரை வழங்காததால்
சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிப்பை கூட புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட முடியவில்லை. பட்ஜெட் அனுமதிக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் உள்ளிட்டோர் டெல்லிக்கு சென்று பட்ஜெட்டுக்கு அனுமதியை பெற முயற்சி செய்தும் இதுவரை பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களில் 4 நாட்களில் பட்ஜெட்டிற்கான அனுமதி மத்திய உள்துறை அமைச்சகம் நமக்கு வழங்கும். ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் ஏன் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கவில்லை? காலத்தோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்படாததால் அரசின் திட்டங்கள் காலத்தோடு செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். அரசின் பல்வேறு துறைகள் தற்போது செயலிழந்து போய் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் நிதி செயலரும் தலைமை செயலரும் நேரடியாக டெல்லிக்கு சென்றால் ஒரே நாளில் பட்ஜெட்டிற்கான அனுமதியை பெற முடியும். இவர்களது பொறுப்பற்ற செயலால் இம்மாத இறுதியில் கூட்டப்பட வேண்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த 20 நாட்களுக்கு முன்பே இந்த மாதம் 3 வாரத்தில் சட்டமன்றம் கூட்டப்படும் என மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் இந்த மாதத்தின் இறுதிக்குள் சட்டமன்றம் கூட்டப்படும் என துணைநிலை ஆளுநரும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. நம்முடைய மாவட்ட ஆட்சியரின் திறந்தவெளி விளம்பரங்கள் சம்பந்தமாக அவ்வப்போது அறிவிக்கப்படும் தமாஷ் அறிவிப்பு போன்று சட்டமன்றம் கூட்டப்படுவதற்கான அறிவிப்பும் செயல் வடிவமும் பெறாத அறிவிப்பாக உள்ளது. இதை ஆட்சியில் உள்ள சம்பந்தப்பட்ட அனைவரும் உணர வேண்டும். நம் மாநிலத்தில் கையுண்டு பெற்றுக்கொண்ட 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் ஓராண்டில் மட்டும் சுமார் ரூபாய் 30 கோடிக்கு மேல் அந்த போலி ரேஷன் கார்டுகளுக்கு அரிசிக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஆதாரத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற ஆளும் அரசு இந்த விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காப்பது ஏன்? ஒரு கார்டுக்கு 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு 1-2 தினங்களிலேயே சிவப்பு ரேஷன் கார்டுகள் சிவில் சப்ளை துறை மூலம் எப்படி வழங்கப்பட்டது? இதில் ஓரளவு மறைவு இல்லாமல் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடைபெற்று இருந்தும் அரசு அதிகாரிகளின் ஊழல் தடுப்பு பிரிவு ஒன்று இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அரசு துறையில் ஒரு சிலர் ஊழல் முறைகேடுகள் செய்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தாலும் அது அப்போதே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் கையுண்டு பெற்றுக்கொண்டு போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதினால் ஆண்டுதோறும் மக்களின் வரிப்பணம் ரூபாய் 30 கோடிக்கு மேல் விரயம் செய்யப்படுகிறது. கையுண்டு பெற்றுக்கொண்டு தவறு செய்த அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் மக்களின் வரிப்பணத்தை எடுத்து அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிதி உதவி செய்து வருகிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் உணர்ந்துள்ளனர் என தெரிவித்தார். நடைபெற்ற முறைகேடுகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் முழு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இதற்கு மேலும் ஆளும் அரசு எந்த விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீதும் அலுவலகத்தில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள போலி ரேஷன் அட்டை புரோக்கர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலர் மாண்புமிகு எடப்பாடியார் அனுமதி பெற்று இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் அன்னதானம் அறக்கட்டளை சார்பாக அன்னதான பெருவிழா. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி ரோட்டியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் வான வேடிக்கையுடன் நாகமுத்து மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது.